ஹாய், இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் விளாக்ல நீர் தோசை தக்காளி தொக்கு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு உண்டான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒண்ணு ஒண்ணா செய்யறேன், பார்க்கலாம் வாங்க. நீர் தோசை அரைக்கிறதுக்கு பச்சரிசி இந்த ஒரு டம்ளர்ல எடுத்து 1 மணி நேரம் கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன். அதே டம்ளர்ல நான் தேங்காய் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மைனமா அரைச்சிக்கலாம். இப்ப மிக்சியில போட்டு இதை அரைச்சிக்கலாம். இது பச்சரிசியில தான் செஞ்சா ரொம்ப நைஸா வெண்ணெய் மாதிரி வரும், நல்லா இருக்கும். அதனாலதான் நான் பச்சரிசியில நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். எந்த அளவு அரிசி போறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் போட்டா கரெக்டா வரும். அதிகமா இருந்தா கொஞ்சம் தோசை வர்றது கஷ்டம். இந்த 1 டம்ளர் அரிசி எடுத்த இந்த 1 டம்ளர் தேங்காய் துருவல் இதுல சேர்த்துக்கிறேன். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வேணும்னா அப்புறம் நம்ம கரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எடுத்த டம்ளர்லயே 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நைஸா அரைக்கிறதுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸா அரைச்சிட்டேன் பாருங்க. இந்த லெவலுக்கு நைஸா அரைச்சா போதும். இது ஒரு அகல பாத்திரத்துல நான் இதுல ஊத்திக்கிறேன். இது நல்லா தண்ணியா கரைக்கணும் கொஞ்சம். இப்போ 1 டம்ளர் தண்ணி இந்த மிக்சியை கழுவி இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா இது இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். தண்ணியா இருந்தாதான், ரொம்ப தண்ணியா இருக்க வேணாம். திட்டமா கரெக்டா ஊத்துற அளவுக்கு, தோசை ஊத்துற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியா இருந்தா நல்லா தோசை ஊத்த வரும். இப்ப தக்காளி தொக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தோசையை ஊத்தி காட்டுறேன். இப்ப கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். தக்காளி தொக்கு செஞ்சுக்கலாம். நல்ல பெரிய வாணலி வச்சுட்டேன். இது சூடாகட்டும். இது சூடாயிடுச்சு. இதுக்கு ஒரு தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டா நல்லது. 100 எண்ணெய் விடுறேன் நானு. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. சோம்பு போட்டா நல்லா இருக்கும் தக்காளி தொக்குக்கு. அதனாலதான் நான் கடுகு உளுத்த பருப்பு போட மாட்டேன். சீரகம் சோம்பும் போட்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா மாதிரி நல்லா இருக்கும். 3 வெங்காயம் தக்காளி தொக்குக்கு பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு இதுல சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்பதான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த பதத்துக்கு வதக்கினா போதும். இது 7 தக்காளி சேர்த்திருக்க பொடியா கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகமா போட்டா நல்லது. தக்காளி தொக்குக்கு நம்மளுக்கு தக்காளி தான் அதிகமா இருக்கணும். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு நம்ம தண்ணி ஊத்தி வேக விடுவோம். கொஞ்சமா தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டேன். இந்த சமயத்துல நம்ம வீட்டு மிளகா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் வேணும். நான் பச்சை மிளகா சேர்க்கல. அதுக்கு பதில் இந்த 1 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி மூடி வச்சிடுவோம். இந்த சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். இது பச்சை வாசனை போற அளவுக்கு வேகட்டும். இது அப்படியே மூடி வச்சிடலாம். சிம்ல வச்சே வேக வச்சோம்னா நல்லா இருக்கும். இப்ப மூடி வச்சிடறேன். இப்ப இத மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் போன அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். சிம்ல தான் வச்சிருக்கேன், ஆன்ல வைக்கல. நல்லா வதங்கி இருக்கும், எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நான் ஊத்துன எண்ணெய் பாருங்க அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. அடி ஒட்டாம கரெக்டா இருக்கு பாருங்க. திக்காயிடுச்சு. நான் அளவோட தண்ணி ஊத்திருக்கேன், ரொம்ப ஊத்தல. அதுவும் 10 நிமிஷம் சிம்ல தான் வச்சேன். ஆன்ல வச்சா நிச்சயமா அடி ஒட்டும். பக்கத்திலேயே இந்த கலரணும். 10 நிமிஷம் சிம்ல வச்சு நான் செஞ்சதா நல்லா திக்காயிடுச்சு. கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தோசை சொல்ல மறந்துட்டேன். இந்த தோசை கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசை தக்காளி தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இந்த தக்காளி தொக்கு எல்லாத்துக்குமே, நம்ம சப்பாத்தி, பூரி, நீர் தோசை, நார்மல் தோசை எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். இது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசை சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்ப தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீர் தோசை ஊத்திக்கலாம். இப்ப நீர் தோசைக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கின்னு ஒரு தவாவை வச்சுக்கலாம். இது சூடாயிடுச்சு. எண்ணெயை தடவிக்கிறேன். இந்த தோசை ஊத்தும் போது இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா அடியில தேங்கிடும். நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு காஞ்ச உடனே நம்ம கரெக்டா கரண்டில இப்படி சுத்தி ஊத்துனோம்னா வரும். இது சின்ன தவான்றதால சின்னதா வருது. பெரிய தவால நீங்க ஊத்துங்க, நல்லா வரும். இது அப்படியே மூடி வச்சிடலாம். சிம்ல வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதுதான் நீர் தோசை. இந்த பிளேட்ல வச்சிடறேன் பாருங்க. ஒவ்வொரு தோசைக்கும் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டியும் ஊத்தும் போது இந்த மாதிரி நல்லா கலந்து ஊத்துங்க.
இது அப்படியே அந்த தட்டை போட்டு திருப்பியும் மூடி வச்சிடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்ப 2வது தோசையும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு மெலிசா வருது பாருங்க. இது 2வது தோசை இங்க வைக்கிறேன் பாருங்க. இந்த இப்படி எண்ணெய் லைட்டா எண்ணெய் தடவி வைக்கிறேன். திருப்பியும் இந்த பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு வாட்டியும் இந்த மாதிரி கலந்து விட்டு தோசை ஊத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். மூடி வச்சிடுறேன். சிம்ல தான் வச்சிருக்கேன். 2 நிமிஷத்துல வெந்துரும். இது 3வது தோசை ஊத்திருக்கேன். இப்ப இந்த 3வது தோசையும் எடுக்க போறேன். அப்படியே லேசா இருக்கு பாருங்க நீர் தோசை. இந்த மாதிரிதான் இருக்கும். சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நீர் தோசை எப்படி அழகா லேசா வளவளன்னு இருக்கு. இதுக்கு ஏத்தது தக்காளி தொக்கு தான், ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசை இது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான். இப்ப பாருங்க இந்த நீர் தோசையை இப்படி எடுத்து தக்காளி தொக்கை இப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாக்கியலட்சுமி கிச்சன் விளாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். கமெண்ட்ல சொல்லுங்க.